என்ன ரிவ்யூ? ஓகே சார் சரி. ஆக்சுவலா ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ. ஆக்சுவலா வந்து என்னன்னா இதுக்கு ஆக்சுவலா மேக்ஸிமம் டைம் கிடைக்கும் போது தான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, இது என்னென்ன பண்ணிட்டு ப்ராஜெக்ட்ஸ் எப்படி போயிட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலா கேள்விப்பட்டேன் சார். இல்லை ஆக்சுவலா என்னன்னா வந்து காலா அவர் அப்லோட் பண்ணிட்டார் அப்படியே. ஸோ அவரோட ரிவ்யூ பார்த்துருந்தேன். ஸோ அது தான் அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட இப்போதான் மீட் வச்சு கேட்டுருந்தேன். எப்படி பண்ணியிருந்தீங்க, ஏதா பண்ணியிருந்தீங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஸோ அப்போதான் அவர் வந்து ரிவ்யூ காட்டினார். ஐ மீன் வந்து அவரோட இதை காமிச்சாரு. ஸோ அவங்களோட இதை கூகுள் அவர் அப்லோட் பண்ணியிருந்தார் பிகன்ஸ்ல. ஸோ அது காமிச்சாரு. ஸோ கேட்டுட்டு ஹலோ சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அதான் ஸோ இது பண்ணி காமிச்சாரு. ஸோ கேட்டது யாரு கைட் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்களும் சக்தியும், சாரி சக்தின்ற பாருங்க, நீங்களும் வெங்கட்டும் கைட் பண்ணீங்கன்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அதனால உங்களுக்கு கால் பண்ணாரு. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா சில விஷயம் வந்து சொல்லணும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிசைன் இருக்குல்ல. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவே நிறைய சேஞ்சஸ் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ இது யார் அப்லோட் பண்ணது? ஐ மீன் வந்து பிகன்ஸுக்கு அப்லோட் பண்ணிடலாம்னு சொல்லி கடைசியாக யார்கிட்ட கொடுத்தாரு? லக்ஷ்மணன் சார்ட்டியா? சரி, நான் ஓகே பேசுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அப்லோட் பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட்லேருந்தே வந்து கரெக்டாக பார்த்துங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன், நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து போகலாம். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் மாவுஸ் மாதிரி பண்ணிருப்பாங்க. அது ஆக்சுவலாக என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதுல என்னென்ன ப்ராப்ளம்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கலர் யூஸ் பண்ணியிருக்காரு. கலர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அவர் வந்து சிங்கிள் மோனோ கலர்லேயே யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அலைன்மெண்ட்ஸ் இங்க பாருங்க, இந்த கார்டுக்கும் இந்த கார்டுக்கும் இது வந்து 24 பிக்சல் வந்து கொடுத்துருக்காரு. இந்த கார்டுக்கும் இந்த கார்டுக்கும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா 8 பிக்சல் தான் கொடுத்துருக்காரு. பார்த்தா தெரியாது 8 பிக்சல். ஸோ அதனால அதை வச்சு தான் சொல்றேன், எக்ஸாக்டா சொல்ல. ஸோ 8 பிக்சல் தான் விட்டுருக்காரு. இது என்ன 2 கீழே 2 பாயிண்ட் அது கேரசல் ஆகுது. கெரோசில் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டியாவே இல்லை. கரெக்டா சொல்லலாம் பாத்தீங்கன்னா தனித்தனி டாட்ஸ் மாதிரி இருக்கு, கனெக்டிவ்னஸ் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கனெக்டிவ்னஸ்னு பாத்தீங்கன்னா கரண்ட் கோல்டு பேலன்ஸ் கோல்டுன்னு இருக்கு இல்லையா? இது ரெண்டு கனெக்டடா இருக்கும், இது செப்பரேட்டடா இருக்கும். இல்ல இது கனெக்டடா வச்சுக்கோங்க, இல்ல இதை செப்பரேட்டா வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு நிமிஷம் நான் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது செஷன் இருக்கா? இல்ல ப்ரோ, சொல்லுங்க. ஓகே. சோ இதை நான் டெலீட் பண்ணிட்டேன் போல. ஓகே. ஸோ நான் வந்து இது வரைக்கும் வச்சிருந்தேன், நான் தான் எடுத்துட்டேன். ஸோ இங்க பாருங்க, இதுலயே தெரிஞ்சு பாருங்க. இது செப்பரேட்டடா இருக்கா? $129 செப்பரேட்டடா இருக்கு. இது ரெண்டும் கனெக்ட் ஒரே செட்டா இருக்கா? இது தனி செட்டா இருக்கா? செட் 1 செட் 2 செட் 3 இந்த மாதிரி கனெக்டட்னஸ் இருக்கும். எல்லாமே தனித்தனியா இருக்கு உங்க ப்ராஜெக்ட்ல. ஓகேவா? நம்பர் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஐசோலேஷன்ஸ் எப்போதுமே வந்து கிரீன் கலர்ல தான் இருக்கும். ஓகேவா? அது டிஃபால்ட் புரியல. சிங்கிள் கலரா இருக்கணுமா இல்ல காம்ப்ளிமெண்டரி கலரா இருக்கணுமான்னு கேட்டேன் ப்ரோ. காம்ப்ளிமெண்டரி கலர் இல்ல, டிஃபால்ட்டாவே இது வந்து இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா? பெல் வந்து ஓகே, இட்ஸ் ஓகே, நீங்க எல்லோ கலர் வச்சிட்டீங்க. இத அங்க வந்து ரெட் கலர் தான் இருக்கணும். அந்த ஐசோலேஷன் வந்து ஐ மீன் வந்து நோட்டிபிகேஷன் வந்து அங்க ரெட் கலர்ல இருக்கும். நம்ம ஐபோன் பார்ப்போம் இல்லையா? ஸோ அவங்க கம்பல்சரி ரெட்ல தான் இருக்கும். இல்லைன்னா வேற ஏதாவது கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே கலரை வைக்கக்கூடாது. ஓகே ப்ரோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து இது யூஸ் பண்றாங்க. ஐ மீன் வந்து இங்க பாருங்க, இது வந்து எல்லோக்கு பதிலா வேற ஏதாவது கிரேடியன்ட்ஸ் பதிலா வேற ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து மோனோக்ரோமேட்டிக்கா போயிடுறேன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. சிங்கிள் கலர் தான் யூஸ் பண்ணி நான் பண்ண போறேன். போறனாலுமே நோ இஷ்யூஸ். ஆனா வந்து பாருங்க, அவங்க என்ன பண்ணிருக்கலாம், இது பண்ணிருக்கலாம். ஐ மீன் வந்து இதோட ஸ்ட்ரோக்லாம் பாருங்க ரொம்ப பெருசா இருக்கு. அதை கம்மி பண்ணிட்டு மோனோக்ரோமேட்டிக்லயே ஸ்டோன்ஸை மட்டும் கம்மி பண்ணிட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேரியேஷன் தெரிஞ்சு. மோனோக்ரோமேட்டிக்னா சிங்கிள் கலர்ல யூஸ் பண்றது கிடையாது.
ஒரே கலர்லயே ஒர்க் பண்றதுக்கு. மோனோக்ரோமேட்டிக்னா என்னன்னா சிங்கிள் கலர்லயே அதோட பிரைட்ஸ் அண்ட் பிளாக்ஸை டோன் பண்ணி வேரியேஷன் காமிக்கிறது தான் வந்து மோனோக்ரோமேட்டிக். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோல்டு சம்திங் ஒன்று இருக்கு. இங்கே சம்திங் ஏதோ போட்டிருக்காரு. ஹேண்ட் பாபா சம்திங் ஏதோ போட்டிருக்காரு. ஆல்ரெடி பட்டனுக்கு சிடிஏ பட்டனுக்குலாம் வந்து கிரேடியன்ட்லாம் வைக்க வேணாம், வைக்கவும் கூடாதுன்னு சொன்னேன். ஆனா அவங்க வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுட்டாங்க. நோட் ஷீட்ஸ்ல ஆக்சுவலா வந்து இருக்கும் பிரச்சனை இல்லை. அதை எது வேணா டிசைன் பண்ணுவாங்க. ஆக்சுவலா என்ன கான்செப்ட்னா எவ்வளோ எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் வேரியேஷன்ஸோட நம்ம டிசைன் பண்ணலாம். அதுதான் மேட்டர். நம்ம எப்படி வேணா டிசைன் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து என்ன இங்க பாருங்க 90% பிரைஸ் இன்க்ரீஸ் ஓவர் 5 இயர்ஸ் டைம் பீரியட் போட்டிருக்கீங்க. இப்போ 1 ஜான்வரி அது என்னன்னு தெரியல. இது வரையும் பாப்பப்பா இந்த கார்ட் பாப்பப்பா உங்களுக்கு இல்ல இதுதான் அதுக்கு கீழே ஸ்கிரீன் இருக்கு ப்ரோ. அந்த மார்க்அப்லனால அந்த ஸ்கிரீன் ஃபிக்ஸ்டு ஆகல. அது நீங்க நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். அது ஆல்டர்னேட் என்ன போலான்ட்டு. இப்போ இது நான் ரிவ்யூ இன்டர்வியூல ரிவ்யூ பார்க்கறதுக்குலாம் தெரியாது. சரி தப்பா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லா வந்து கைட் பண்ணணும். ஆக்சுவலா பாலாக்குமே ஒன்றும் தெரியாது. அவருக்கு நம்ம ஸ்டூடெண்ட் இல்லையா, நம்ம தான் அவங்களை கைட் பண்ணி கரெக்டான பாத்வேல கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ அதே தான் இங்கே வந்து இதில் கரெக்ஷன்ஸ்லாம் என்னன்னா ஐசோலேஷன்ஸை வந்து நார்மல் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெரசலை வந்து செட் பண்ணுங்க. இதுக்கு வந்து செக்மெண்டேஷன் கொடுங்க. ஐ மீன் வந்து பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எப்போதுமே வந்து கார்ட்ஸ் டு கார்ட்ஸ் பிட்வீன் ஸ்பேசஸ் வந்து வெர்டிக்கலாக இருந்தாலும் சரி ஹரிசாண்டலாக இருந்தாலும் சரி ஈவனாக தான் இருக்கணும். ஓகேவா? மேக்ஸிமம் 8 பிக்சல்ஸ் இல்லைனா 24 கூட ரொம்ப அதிகம். 8 ஆர் 16 அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸ்ட்ரோக்கோட பாயிண்ட் வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு 3 வச்சிருக்காரு, 0.3 வச்சிருக்காரு. ஐ மீன் 3 ஸ்ட்ரோக்ஸ் வச்சிருக்காரு. அதாவது 1+1 வைங்க, இல்லை 0.7 வச்சு அதோட கலரை வந்து மட்டும் டோன் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ண சொல்லுங்க அவங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஓவராவே மாத்துறோம். கார்டு கஸ்டமர்ஸ் ஸ்ட்ரோக் வந்து என்ன சொன்னீங்க? 0.7 0.7 அது மாரி வைங்க. 0.7 ஆர் 0.6 வச்சுட்டு கலரை மட்டும் டோன் டவுன் பண்ணிடுங்க. எல்லாமே ஒரே கலர்ல இருக்கு. 0.72 எதுக்குள்ள இருந்தா 1க்குள்ள இருந்தா போதும்ல ஸ்ட்ரோக்? 1க்குள்ள இருந்தா ஓகே, இட்ஸ் பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் கரெக்ஷன் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கஸ்டமர்ஸ்னு போட்டுட்டு எதுவுமே இல்லாமல் வெறும் ஒரு ஐக்கானை வச்சு 10 போட்டிருக்கீங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க டிசைன் வேறு இருக்கு. இதை இன்னும் எப்படி இனோவேட்டிவா கார்டை வந்து கிரியேட் பண்ண முடியும், கார்ட்ஸை கிரியேட் பண்ண முடியும்னு பாருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இது ஓகே கிராக் போட்டிருக்கீங்களா? ஸோ எனக்கு என்ன டவுட்னா இது வந்து இந்த கார்டு வந்து இதோட இதை ரெப்ரசென்ட் பண்ணுது, இதோட பாயிண்ட்டை இந்த கார்டு ரெப்ரசென்ட் பண்ணுது. இது எதுக்கு 92% எதுக்கு வந்து மேலே போட்டு செப்பரேட் பண்ணுங்க, இல்லைனா இதை ஒரு ஹெட்டிங்காக மாற்றி ஐசோலேட் பண்ணி வரமா வைங்க. ஒரு மாதிரி இன்டர்செக்ட் ஆன மாதிரி இருக்கு. கார்டு டு கார்டு இன்டர்செக்ட் ஆன மாதிரி இருக்கு. ஓகேவா? அது ஏன் அங்க கொடுத்திருக்காங்கன்னா ஹெட்டிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு அப்படியா? அப்ப ஹெட்டிங் இயர்ஸோட டைம் பீரியட்ல இவ்ளோ பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஹெட்டிங்கா இல்ல சப் ஹெட்டிங்கா கொடுத்திருக்காங்க. ஹெட்டிங் மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலா அது ஹெட்டிங் வைக்க மாட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சது ஹெட்டிங்கா இருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் என்னன்னு பார்த்துக்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் ஸ்க்ரீன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்க்ரீன், இன்வெஸ்டர் ஸ்க்ரீன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு ஈஸியாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஈஸி. இன்வெஸ்டர்னு சரி நம்மளுக்கும் சரி. இப்போ நான் எப்படின்னா இங்கே பாருங்க, இது ஒரு சில்வர் கோல்டு, இட்ஸ் ஓகே. கார்டுக்கு நடுவில் ஏன் இவ்வளோ கேப் இருக்கு? 2 சிடிக்கு நடுவில் ஏன் இவ்வளோ கேப் இருக்கு? அங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 24 or 22 அந்த ஸ்பேஸ் 22 வாய்ப்பு இல்லை. அது அதிகமாக இருக்கு. 34 வருமா? அது ஆக்சுவலாக 34 வரும். 34க்கு மேலே வரும். அதுக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. உங்கள்கிட்ட ஆப்ரேட்டபிள்ஸ் ரேட்டிங்ஸ்னா வந்து செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ட்ரிக் என்னன்னா, நீங்கள் அவர்கிட்ட சொல்லி கொடுங்க. ஆக்சுவலாக இங்கே இது யூஸ் பண்ணாரா, கிரிட் யூஸ் பண்ணாரா, லேயர் கிரிட் யூஸ் பண்ணாரா? யூஸ் பண்ணாங்க. அப்போ வந்து 4 கிரிட் யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? 4 வந்து 2 கார்டுக்கு 2 பட்டனுக்கு 2 பிரிச்சுக்கோங்க. ஸோ யூல் கெட் கரெக்டாக எக்ஸாக்ட் சைஸ் என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் சரி, இதுல வந்து இன்வெஸ்டார்ல இருக்கு, செல்லில் இருக்கு, எல்லாம் ஒவ்வொரு இதுல இருக்கு. இது என்ன கதை?
அதுல வந்து 2 இருக்கு. ஒண்ணு வந்து இன்வெஸ்ட் அப்டின்னா, அதுல வந்து பாப்பப் ஆகுற மாரி, எந்த பேஜ்ல இருக்காங்கன்னு ஹைலைட் பண்ற மாதிரி. அதுல இன் கிராம்ஸ் அப்டின்றது ஒண்ணு, இன் ரூபீஸ்ல ஒண்ணு. அது இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குதா? ஒண்ணுத்துல கொடுத்துடலாம். இது வந்து பில்லுல கிரேட்லயே ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்ட்ரோக்ல இருக்கு. இது வந்து போல்டுல கலர்ல இருக்கு. இது நார்மலா இருக்கு. ஏன் இவ்வளோ வேரியேஷன்ஸ்? செல் ஒன்னே கொண்டு செல் போகல. அண்ட் இன் ரூபீஸ்ல இருக்கிறது வந்து டிசேபிள்ல இருக்கு. அத கிளிக் பண்ணாததுனால அது டிசேபிளா அந்த கலர்ல சில்வர் கலர் ஆர் கிரே கலர் இது குடுத்துருக்காங்க. ஓவராலா லேஅவுட்டே மாத்தணுமா இன்வெஸ்ட் எனக்கு? அண்ட் இன்கிராம்ஸ் வந்து ஆக்டிவ் மோட்ல இருக்கிறதுனால அதுக்கு அந்த கலர் வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. ஓகே. அது ஓகே. ஆனா வந்து இது செட் ஆகாது. எனக்கு லேஅவுட்டே மாத்தணும். எனக்கு எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு சென்ஸ் வந்து எல்லாருக்குமே கன்ஃபியூஷனா தான் இருக்கும். ஆக்சுவலா என்னன்னா, இதுவும் ரிலேட்டட். இப்போ நீங்க எனக்கு சொல்லி தான் தெரியும். ஆக்சுவலா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. 3 செகண்ட் பாலிசி தெரியும் இல்லையா? 3 to 5 செகண்ட் அந்த 5 செகண்ட் பாலிசி தெரியும் இல்லையா? ஒரு இன்டர்ஃபேஸை யூசர் பார்க்குறாங்கன்னா மினிமம் 5 செகண்ட்ஸ்க்குள்ள அதுல என்னென்ன இருக்குன்ட்டு அட்லீஸ்ட் தே ஷுட் ஹேவ் ஏபிள் டு கெஸ். ஓகேவா? அதுதான் 5 செகண்ட். ஓகேவா? ஸோ அந்த ம். மாதிரி அதை படி பார்த்தோன்னா ரொம்ப இதாக தான் இருக்கு. ரொம்ப மிக்ஸ்டப்பாக இருக்கு. ஸோ இந்த இதை ஸ்க்ரீன்ஸை எல்லாத்தையும் அவரை ரீசெட் பண்ண சொல்லுங்க. இதுக்கு என்ன லேஅவுட் பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பார்க்க சொல்லுங்க. ஓகேவா? இன்ஸ்பிரேஷன் பார்க்க சொல்லிட்டீங்களா? உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க எல்லாம் இன்ஸ்பிரேஷன் பார்க்க எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஆ. அந்த மாதிரி வந்து ஃபிக்மால இன்ஸ்பிரேஷன் பார்க்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் டிசைன்ஸை எடுத்து வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா வந்து நம்மளுக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பேலன்ஸு கிராம்ஸா ஓகே. கரண்ட் கோல்டு ப்ரைஸு நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இங்க வந்து இன்வெஸ்டரை கிளிக் பண்ணாங்கன்னா இன்வெஸ்டருக்கான டீடைல்ஸ் காமிக்கும். செல்லரை கிளிக் பண்ணா செல்லரான டீடைல் காமிக்கும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. அப்போ வந்து நீங்க என்ன அதுக்கு நீங்க பெட்டரா போய் என்ன பண்ணலாம்னா வந்து செக்மெண்டேஷன் டோக்கன் வந்து யூஸ் பண்ணலாம். காம்பனன்ட்ல படிச்சிருக்கோம் இல்லையா? மெட்டீரியல் டிசைன்ல செக்மெண்டேஷன் ஆமா. செக்மெண்டேஷன் பட்டன் யூஸ் பண்ணலாம். இது ஓகே ப்ரோ. ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஓகே, செக்மெண்டேஷன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஹைலைஷன் இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எது என்ன ஆகும்னு தெரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் கார்டா இருந்துச்சுன்னா கார்டு மாதிரி காமிச்சிருங்க. எனக்கு இது கார்டு மாதிரி தெரியல. ஒன்றும் உள்ள ஏதாவது பில்லுல வந்து ஏதாவது ப்ளே பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ஸ்ட்ரோக்ல ஏதாவது ப்ளே பண்ணியிருக்கலாம். அப்படியே ஜென்ரலா இருக்கு. எனக்கு இதெல்லாம் எப்படி தோணுதோ அதே மாதிரி தான் எதுவும் எனக்கு தோணுது. எனக்கு கார்டு மாதிரியே தெரியல. எதுவும் இந்த லேர்ன் மோரை கிளிக் பண்ணாங்க பார்த்த உடனே ஓகே கார்டு போல மாதிரி எனக்கு எப்பதான் தெரியுது. ஓகேவா? டிரான்சாக்ஷன் ஸ்ட்ரீம் வந்து ஓகே. டிரான்சாக்ஷன் ஸ்ட்ரீம் ஓகே. டிரான்சாக்ஷன் ஸ்ட்ரீம் ஓகே. எல்லாத்துக்குமே ஸ்பேசிங் 16 குடுத்துருக்காங்க. இஸ் இட் ஓகேவா ப்ரோ? எதுக்குப்பா? அந்த மேல அந்த இன்வெஸ்ட், செல்லு, இன்கிராம்ஸ், இன்குரூப்பீஸ் நீங்க சொன்னீங்கல்ல ஒரு ஸ்கிரீன் ஃபுல்லாவே. எந்த ஸ்க்ரீன் இதுவா? இன்வெஸ்ட் ஸ்கிரீன் மேல மேல ப்ரோ. இந்த ஸ்கிரீன் இன்வெஸ்ட் இன் மெட்டல்ஸ். இது எல்லா ஓவராலா இருக்கிற எல்லா ஸ்கிரீன்ஸ்க்குமே 16 தான் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பேசிங் இல்லையே 16 கொடுத்த மாதிரி தெரியலையா? ரேண்டமா கொடுத்த மாதிரி தானே இருக்கு. இல்ல எல்லாத்துக்குமே 16 தான் கொடுத்தாங்க. ரேண்டம் கொடுத்த மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலா இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாவே ஒரு ரீடிசைன் பண்ணணும். அப்போ அதை ரீடிசைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்பேஸ் கொடுத்தா ஈக்குவலா இருக்கும்? அது செக் பண்ணுங்க. நீங்களும் உட்காந்து செக் பண்ணுங்க. நீங்க மீட் பண்ணுவீங்க இல்லையா? செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா இது ரேண்டமா கொடுத்து எந்தெந்த இடத்துலாம் 16 செட் ஆகுதோ அதுல 15 கொடுத்துட்டு மீதிலாம் ரேண்டமா கொடுத்த மாதிரி இருக்கு. அப்படி இல்ல ப்ரோ, எல்லாத்துக்குமே 16 தான் கொடுத்தாங்க.
ஓகேயா? சரி ஓகே நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த ஸ்க்ரீன் அப்படியே ரீடிசைன் பண்ணியே ஆகணும் அவங்களுக்கு. இது செட் ஆகாது கண்டிப்பா. ஒரே அப்படியே கொச கொச கொசன்னு இருக்கு அப்படியே. இந்த டிரான்சாக்ஷன் ஸ்க்ரீன் ஓகே. நிறைய போஸ்ட் இருக்கும் எல்லாத்தையும் அப்டேட் இதெல்லாம் மாத்த சொல்லுங்கப்பா தயவு செஞ்சு. ஏன்னா இது எதுக்கு இவ்வளோ பிக்ஸ் இருக்கு? இது அழகாச்சும் இன்னும் கொஞ்சம் 6 இது வந்து எவ்வளோ 32 மார்க் இருக்கு. 32 24 தெரியல. கொஞ்சம் சின்னது பண்ணிட்டு மேலே எடுத்து வச்சுட்டு இங்க அழகா இதெல்லாம் வந்து டிஃபால்ட்ல கொடுத்துட்டு வேற கலர் கொடுக்கலாம் அழகா. எதுக்கு இப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியல. ஓகேவா? ம். கொஞ்சம் மாத்திர சொல்லுங்க. ரீஒர்க் பண்ணி அவங்களுக்கு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் 50 கொடுத்தா கூட ஏதோ ஒரு ஓகே பெட்டராக இருக்கும். நீங்கள் பாருங்க இதுக்கு ஒரு கலர் இந்த டெக்ஸ்ட் ஃபீலாக ஏதோ ஒரு கலர் கொடுத்துருக்காரு ஓகே. எல்லாத்துக்கும் கொண்டு வந்து ஸ்டோக்கு அடிச்சிருக்காரு. அதெல்லாம் ஹைட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க இதோட இதை பாருங்க. இதோட கர்வேச்சரை பாருங்க. இதோட கர்வேச்சரை பாருங்க. இது 4 கொடுத்துருக்காரு. இதுல 16க்கு மேல கொடுத்துருக்காரு. கொடுத்தீங்கன்னா கரெக்டா அதே ப்ரொபோஷனே யூஸ் பண்ணுங்க. அவருக்கு கிரிட் சிஸ்டம் சொல்லி கொடுத்தீங்களா? சொல்லி கொடுத்தாச்சு ப்ரோ. அப்புறம் அவர் எதுலையுமே கிரிட் சிஸ்டமே யூஸ் பண்ணல. 800 800 யூஸ் அட்லீஸ்ட் ஒரு 800 யூஸ் பண்ணியிருந்தா கூட நல்லா வந்துருக்கு போல டிசைனு. இதுக்கு இங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சுங்க பாருங்க. இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கு, இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரோக்கு. கீழே இது காடா என்னன்னே தெரியல எனக்கு. நெக்ஸ்ட் 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 இங்க பாருங்க. இதுல பாருங்க பிளெண்டர் மிஸ்டேக் பண்ணிருக்காரு பாருங்க. இங்க பாருங்க இங்க ஒரு கலர், இங்க ஒரு இது இருக்கு, சைஸ் இருக்கு. ரெண்டு சைட்லயும் ஒரு சைஸ் இருக்கு, கீழே ஒரு சைஸ் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பாத்துங்க சரஸ்வதி. அவங்களுக்கு தெரியாது, நம்ம தான் பார்த்து அப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கார்டெல்லாம் வயசுக்கு பார்த்து சொல்லுங்க. கார்டு மாதிரியே தெரியல எனக்கு. பாருங்க இதுக்கு ஒரு ஸ்டோக், இது ஒரு ஸ்டோக்கு. ஆட் மை ஷாப்பா? இது எதுக்கு? இது ஷாப்பிங் வந்து ஆட் பண்றதுக்கா? கோல்டு செல் பண்ணுவாங்க. ஆமா, கோல்டு செல் பண்றவங்களோட ஷாப்பை வந்து உள்ள டீடைல்ஸ் என்டர் பண்றது. கிரியேட் நியூ பின்னு கொடுத்துருக்காரு. இதை எடுத்து இங்கே எடுத்து வச்சிருக்காரு. ஒன்று இதில் எடுத்து செக்ஷனைஸ் பண்ணிட்டு கீழே வச்சுட்டு ஏதாவது இலிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கலாம். இல்லை வேற ஏதாவது ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை எழுதியிருக்கலாம். பிளாங்கா இருக்கு இடம். இங்க பாருங்க இதுக்கு சம்மதமே இல்லாம இருக்கு. இந்த டிசைனுக்கு இந்த டிசைனுக்கும் சம்மதமே. இதுல வந்து இதுல முடிச்சிருக்கா. இது எப்படி கேரசல் ஆகுது? ஆமாம் ப்ரோ. அப்ப கீழே ஏதாவது இண்டிகேட்டர் கொடுக்கணும்ல, பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுக்கணும்ல. சில இதுலயே ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் நீட்டாவே இருக்கும். சில கண்டென்ட்லாம் போட்டிருப்பாங்க. மார்க்அப் பிளேஸ் பண்ணதுல சில கண்டென்ட்ஸ் எல்லாம் அதுல உள்ள ஆட் ஆகவே இல்லை. அதுக்கு நம்ம தான் பார்க்கணும். அது என்ன ஆட் ஆகல காட்டன் ப்ரோ, நான் சொல்லி தரேன். நீங்க தான் செக் பண்ணி ஏன் ஆட் ஆகல, என்ன பண்ணிருக்காங்க. மேபி அது லேயர்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? லேயர்ல மிஸ்டேக் பண்ணியிருந்தா தான் இது மாதிரி மிஸ்டேக் வரும். லேயர்ல என்னென்ன யார் யார் எங்கெங்க போட்டிருக்காரோ அதை செக் பண்ணி எடுத்துக்கிட்ட வச்சுட்டு நம்ம தான் சொல்லி தரணும். இதை ஃபர்ஸ்ட் டைம் டிசைன் பண்றாங்கல்ல, அவங்க தப்பு சொல்லுவாங்க தான், எனக்கு தான் நான் இதை தான் பண்ணுவேன்ட்டு. நம்மளுக்கு தான் தெரியும் இது வராது, நம்ம இதை தான் பண்ண சொல்லணும். நம்ம தான் ஒரு கைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் மாற்றி இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் மாற்றி ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த கார்டுக்கும் இதுக்கு நடுவில் ஏன் இவ்வளோ கேப் கொடுத்துருக்காரு? 8 கொடுத்துருக்கலாம். எல்லாத்துலேயும் ஒர்க்கிங் இருக்கு அவருக்கான. கஷ்டம். ஆக்சுவலாக பண்ணி கஷ்டம் தான்.
இதை எங்கேயும் காமிக்கவே முடியாது. இதுக்கு எல்லாத்தையும் இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நான் சொல்லிட்டேன் தானே, இது எல்லாத்தையும் மாற்றி போயிடுங்க. இதையுமே ஸ்ட்ரோக்ஸில் ஒரு ஸ்ட்ரோக்காக இது பண்ண வேணாம்னு சொல்லுங்க. நார்மல் டிசைன் போக சொல்லுங்க அவரை. தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் போய்ங்க பாருங்க. ஸ்ட்ரோக்லாம் ஒரு ஒர்க்கே பண்ண வேணாம். அவர் நார்மல் டிசைன் கொண்டு போக சொல்லுங்க. அவருக்கு டைம் இல்லை, ஜாப் போகணும், அவரு ஜாப் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நார்மல் டிசைன்ஸ் கொண்டு போக சொல்லுங்க. ரொம்ப ஸ்ட்ரோக்லாம் ஒர்க் பண்ண வேணாம், நார்மலாவே கொண்டு போக சொல்லுங்க. ஸோ ஏன்னா டைம் இல்லை, அவர் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணி ஆகணும். இப்போ இங்க நீங்க ஒரு ஃப்ரேம், இப்போ ஒரு ஸ்கிரீன் ஒன்னு காமிச்சீங்கல்ல? ஆமாமா. அது கொஞ்சம் ஓபன் பண்றீங்களா? இந்த வரமா சொல்லுங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. எதுல பாத்தியா? இதுக்கு பக்கத்துல ஓடிபி ஆத்தென்டிகேஷன். சொல்லுங்க. அப்ப அங்க ஒரு இது கொடுத்திருக்கீங்கல்ல, ஓடிபி ஆத்தென்டிகேஷன் அண்ட் அது கீழே ஒரு 2 லைன் கொடுத்துட்டு ஆட்டோ லேயர்ட்டோ சம்திங் கொடுத்திருக்கீங்கல்ல? பெருசா நான் யூஸ் பண்ணிருக்க மாட்டேன், அங்கங்க எப்பயாவது யூஸ் பண்ணிருக்கேன். சொல்லுங்க. ஓகே, கிளிப் கண்டென்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ மேல இருக்க டெக்ஸ்ட்டுக்கும் கீழே இங்க 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க? இதுக்குமா 40 கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து 4 பாயிண்ட் கிரிட்ல வருமா இல்ல வந்து 8 பாயிண்ட்? 4 10s are 40 இல்லையா? 4 அது 8 டேபிளுமே அதே வரும். அதான் சொல்றேன், ரெண்டுலயுமே நீங்க கொடுக்கலாம். மேக்ஸிமம் 4 டேபிள்ல கான்செப்ட்லாம் 4 டேபிள்ல மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இடத்துல நம்ம அதுல வர ஈவனான 4 டேபிள்க்குரிய நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி சில இடத்துல நம்ம ரெண்டுமே ஃபாலோ பண்ணாம சில இடங்கள்ல வந்து நம்ம 3 1ன்னு சொல்லிட்டு ஹார்ட் நம்பரையும் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஏதாவது சில இடங்கள்ல தான், ஓகேவா? பிகாஸ் அது இட்ஸ் a பிரின்சிபல், நாட் a ரூல், ஓகேவா? இங்க பாருங்க, நான் 6.11 யூஸ் பண்ணியிருக்கேன், டெசிமல்ல யூஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இங்க பாருங்க, நான் 1 யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இட்ஸ் நாட் a ரூல், இட்ஸ் a பிரின்சிபல். அது யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? ஏஸ்தட்டிக்கா கொண்டு வர போறோம், ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றோம் ஃபார் டெவலப்பர்ஸ் ஈஸியா இருக்கிறதுனால, ஓகேவா? ஸோ அதுதான் கான்செப்டே தவிர அதுதான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, பார்க்க ஏஸ்தட்டிக்கா இருக்கும், அவ்வளவுதான். இன்கேஸ் அந்த மாதிரி பாயிண்ட்ல வந்தாலும் இஷ்யூஸ் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல 2 இடத்துல வந்தா இஷ்யூஸ் கிடையாது, எல்லா இடத்துலயும் வந்தா இட்ஸ் a மேஜர் இஷ்யூ. டெவலப்மெண்ட்டே போகாது ப்ராடக்ட். அவர் அந்த இந்த இடத்துலலாம் வந்து அந்த இன்வெஸ்டாரு கேம் லான்ச்ல அந்த இடத்துல இந்த மாதிரி செக்மெண்டேஷன் யூஸ் பண்ண சொல்லுங்க அவரை. ஓகே, இந்த மாதிரி செக்மெண்டேஷன் லேஅவுட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஐசோலேஷன் பண்ணிட்டு பண்ண சொல்லுங்க, ஓகேவா? நார்மல் டிசைன் கொண்டு போக சொல்லுங்க அவரை, இது வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஓகே, பாருங்க, இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க, இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. இருக்கிற எல்லா ஸ்ட்ரோக்கும் நான் எடுக்க சொல்லிடுறேன். எல்லா ஸ்ட்ரோக்கும் எடுக்க சொல்றீங்க, அப்படி பிளாங்கா சொல்லிடாதீங்க. நான் இப்போ கிவ் யூ த வீடியோ. இப்போ நான் உங்களுக்கு உங்களுக்கு ஷோ இது பண்ணுறேன், இதை அப்படியே பார்த்துட்டு என்னென்ன மிஸ்டேக்குன்னு நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து பிளாங்காக போய் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஸ்டூடெண்ட்டுக்கு எடுத்துடுவான். இதில் தான் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இதனால இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், உட்காந்து கொஞ்சம் அவரை எஜுகேட் பண்ணுவோம். எஜுகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா அவரே ஈஸியாக பண்ணிடுவார் நீங்கள் உங்களோட கைடன்ஸோட, ஓகேவா? ஸோ பிளாங்கா எடுத்துருங்கன்னு சொல்லாதீங்க. இங்கெல்லாம் இங்கே பாருங்க, இங்கே ஒரு இது இருக்கு, இங்கே ஒரு இது இருக்கு, மெயின்டைன் பண்ணலை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் முடிக்க சொல்லுங்க. ஸோ இதுதான் அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ பார்த்துக்குங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க நம்மளை நம்பி தான் இருக்காங்க. அப்புறம் அவங்க வேலைக்கு போகணும்னா அது நம்ம கிட்ட நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேவா? ஸோ வேற யாராவது பண்ணியிருக்காங்கன்னா அந்த லிங்க்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து அனுப்புங்க. நான் ஆக்சுவலாக இந்த ஆப்ல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், அதனால தான் நான் கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பார்த்துக்குங்க, உங்ககிட்ட தான் இருக்குது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை, ஓகேவா? பார்த்துக்குங்க, ஓகேவா? ஓகே ஓகே சரஸ்வதி, தேங்க்யூ. ஏதாவது உங்களுக்கு ஓகே ஓகே சார், பாய். நான் அதில் ரிவ்யூ நான் இப்போ ஷேர் பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். ஓகே ஓகே.